ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ். லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருந்த பைத்தான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருந்தீங்க. ஸோ அதோட கண்டினியூஸாக பைத்தானோட பேசிக்ஸை இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். பைத்தானோட பேசிக்ஸ் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செஷனில் நம்ம பண்ண போகிறது ஒரு இன்ட்ராக்டிவான பேசிக் கால்குலேட்டர். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரைட்டாக கோடிங் பார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட ஸ்டெப்ஸ் அண்ட் கண்டிஷனை டீட்டெயிலாக நோட் பண்ணிக்கோங்க. அதை தான் ப்ரோக்ராமிங் டேர்மில் சூடோகோன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் பண்ண போகிற கால்குலேட்டருக்கு தேவையான ஸ்டெப்ஸை நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூசர் என்ன கால்குலேஷன் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியணும். அதாவது அடிஷனா, சப்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனான்னு இந்த 4 ஆப்ரேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் ஏதாவது ஒன்று வேலிடாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். இல்லாட்டி யூசர்கிட்ட வேலிடான ஆப்ரேஷன் கொடுங்கன்னு கேட்கணும். வேலிடான ஆப்ரேஷனை யூசர் செலக்ட் பண்ண அப்புறம் எந்த 2 நம்பருக்கு அகைன்ஸ்டாக இந்த ஆப்ரேஷன் பண்ண போறீங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இப்போது 2 நம்பர்ஸ் இருக்குது, தென் ஆப்ரேஷனும் இருக்குது. ஸோ தேவையான கால்குலேஷன் எக்ஸிக்யூட் பண்ணி யூசருக்கு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஐடியா நமக்கு இருக்குது. ஸோ இப்போ கோடிங் ஸ்டார்ட் பண்ண கரெக்டான டைம். நம்ம பைத்தானோட பேசிக் லேர்னிங்கில் இருக்கும். ஸோ பைத்தானில் நம்ம என்னெல்லாம் டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக வேரியபிள் டிக்ளரேஷன், அதாவது ஒரு வேல்யூவை எப்படி லாஜிக்கலாக ஸ்டோர் பண்ணி அதை ஃபர்தராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூசர் என்ட்ரு பண்ணுற வேல்யூவை எப்படி பைத்தான் கோடுக்குள்ளே கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேஜராக இருக்கிறது இஃப் எல்ஸ் கண்டிஷன், அதாவது நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற கண்டிஷன் மேட்ச் ஆனால் ஒரு ஸ்பெசிஃபிக் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு செட் ஆஃப் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் பேஸ்டு லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். கோடிங் இண்டென்டேஷன். ஸோ இண்டென்டேஷன் சொல்கிறது நம்ம பைத்தான் கோடிங் எழுத போகிறோம், அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணுறது தான் இது. ஓகே, ரெக்யர்மெண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூசர் கிட்ட 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுறது. ஸோ print open bracket double quotes for addition enter 1 double quotes close bracket. இந்த லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். இதே போல் மற்ற ஆப்ரேஷனும் நம்ம print ஃபங்க்ஷன் மூலமாக எழுத போகிறோம். இந்த 4 ஆப்ஷனை யூசர்கிட்ட காமிச்சதுக்கு அப்புறம் யூசர்கிட்ட வந்து ஒரு வேல்யூவை நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம். அதுக்கான கோடு பார்க்கலாம். சாய்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ் என்டர் யுவர் சாய்ஸ் 1 2 3 4 தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ஒரு லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணுன்னா, யூசர் என்டர் பண்ண வேல்யூவை பைத்தான் கோடுக்குள்ள சாய்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேமில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். எப்போல்லாம் நம்ம இந்த சாய்ஸுங்கிற வேரியபிளை மென்ஷன் பண்ணுறோமோ அப்போல்லாம் யூசர் என்டர் பண்ண வேல்யூவை நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் வேல்யூவை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு அசைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ்க்கான சின்டெக்ஸ் பார்க்கலாம். நம்மளோட இஃப் லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேற ஒரு சிம்பிளான கோடிங் மூலமாக இந்த இஃப் எல்ஸை புரிஞ்சுக்கலாம். உங்கள் ஸ்க்ரீனில் ஏ அண்ட் பின்னு 2 வேரியபிள் இருக்குது. இதை வச்சு இஃப் எல்ஸை புரிஞ்சுக்கலாம். இந்த 2 வேரியபிள் வச்சு நம்ம 3 கண்டிஷன் செக் பண்ணி அந்த 3 கண்டிஷனுக்கான செப்பரேட் லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக பியை விட ஏ ஸ்மாலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இஃப் பி கிரேட்டர் தென் ஏ, இந்த கண்டிஷன் மேட்ச் ஆனால் பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக பியும் ஏ வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு போட போகிறோம். இது 2 கண்டிஷனும் மேட்ச் ஆகலைன்னா எல்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதான் இஃப் கண்டிஷனோட பேசிக்ஸ். இப்போ நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கான லாஜிக் பார்க்கலாம். யூசர் என்டர் பண்ண வேல்யூ சாய்ஸ் அண்ட் ஃபீல்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற சின்டெக்ஸ் மூலமாக நம்ம இந்த வேல்யூ 1 to 4க்குள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி யூசர்கிட்ட இன்வாலிட் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். இந்த கோட் என்ன பண்ணுன்னா, சாய்ஸுங்கிற ஃபீல்டில் இருக்கிற வேல்யூ இந்த செட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூ கூட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணும், அப்படி இல்லைன்னா செகண்ட் எல்ஸ் பிளாக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். சூடோ கோட் படி தேர்ட் ஸ்டெப் வந்து யூசர்கிட்ட வந்து 2 வேல்யூ வாங்குறது. அதுக்கான கோடு தான் இது. இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக நாம் இதை வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஏல ஸ்டோர் ஆகிருக்கும், செகண்ட் நம்பர் பியில் ஸ்டோர் ஆகிருக்கும். யூசர்கிட்ட வாங்குற எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபீல்டாக தான் உள்ளே வரும். ஸ்ட்ரிங் ஃபீல்டை வச்சு நம்மளால் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அது ஏன் பண்ண முடியாதுங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம பைத்தான் கோடு மூலமாக இந்த ஸ்ட்ரிங் டு நம்பர் கன்வர்ஷன் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபங்க்ஷன் தான் இது. ஃப்ளோட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்கள் நம்பரை பாஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரிங் டு நம்பர் கன்வர்ஷன் நடக்கும். நம்மக்கிட்ட 2 வேல்யூ அண்ட் என்ன பண்ண போகிறோங்கிற ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்னா ஆட் பண்ணணும், செகண்ட்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கண்டிஷன் பேஸ்டு லாஜிக்கு இஃப் கண்டிஷன் வச்சு பண்ணலாம். இப்போ சாய்ஸில் இருக்கிற வேல்யூ 1 அப்படின்னா நம்ம அடிஷன் பண்ணணும். இந்த கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இந்த பிளேஸில் 2 தடவை ஈக்குவல் சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறது. அதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ஃபீல்டுக்கு அசைன் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம் நீங்கள் சிங்கிள் ஈக்குவல் யூஸ் பண்ணணும். அதே டைம் நீங்கள் கம்பேரிஷன் வரும்போது நீங்கள் டபுள் ஈக்குவல் போட்டு தான் நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். இது ப்ரோக்ராமிங்கோட சின்டெக்ஸ். இதுதான் ஃபைனல் லாஜிக். இந்த கோடிங்கில் பார்க்கும்போது ஒரு ஃபார்மட் அலைண்டாக இருக்குது, நோட் பண்ணிங்களா? இதுதான் இண்டென்டேஷன் சொல்லுவாங்க. பைத்தானில் இது ரொம்பவே முக்கியம். இந்த ஆர்டரில் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக கோடிங் ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே இருக்கிற லாஜிக் எழுதுறீங்கன்னா அது ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து லைன் பை லைனாக நம்ம கோட் பண்ணணும்.
இப்போ நம்ம பேசிக்கில் தான் இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லேட்டராக வர செஷனில் நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கோடிங்கோட அவுட்புட் பார்க்கலாம். உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி பைத்தான் ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம் மென்ஷன் பண்ணி என்டர் கொடுங்க. தென் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிற லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகி ஆப்ரேஷன்ஸ் பிரிண்ட் ஆகும். நான் இதில் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். நம்பர் 1ங்கிறது வேலிட். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் என்டர் பண்ண சொல்லி கேட்குது. இதில் நான் ஃபஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர் வேல்யூ என்டர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக எனக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகுது. நம்ம இப்போது வேலிடான ஆப்ரேஷன் இல்லாமல் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா இந்த மாதிரி இன்வேலிட் இன்புட்னு பிரிண்ட் ஆகும். இதை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் பைத்தான் கோடு லிங்க்கில் இருக்குது. டவுட் வரும்போது ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.